திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்றும் எச்சரிக்கை. உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் ஆறுதல். கடமை தவறி குற்றமிழைத்தவர்களுக்கு அரசு தண்டனை பெற்றுத் தரும் என்றும் உறுதி. இளைஞர் அஜித் மரணத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 35,000 கன அடியாக குறைப்பு. காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலைக்கு ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 1853 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து பலி 8ஆக அதிகரிப்பு. ஆலை உரிமையாளர்கள் உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசியது தொடர்பாக அண்ணாமலை உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. மத ரீதியாக பேசி பகையை உருவாக்கியதாக அளித்த புகாரின் பேரில் போலீஸ் நடவடிக்கை. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாயிலும் நீர் திறப்பு. முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என எதிர்பார்ப்பு. திருப்பூரில் ஐயப்பன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தேனி அல்லிநகரம் நகராட்சி ஆணையர் வீட்டில் 12 மணி நேரம் நீடித்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கும் ஜூலை 11 வரை சிறை காவல். மீனவர்களை மீட்க தூதரக ரீதியிலான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் ஒரே செயலியாக ரயில் ஒன் அறிமுகம். டிக்கெட் முன்பதிவு, நடைமேடை சீட்டு, பார்சல்களை அனுப்புவது என அனைத்துக்கும் ஒரே செயலி. உச்சநீதிமன்ற பணி நியமனத்தில் SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அமல். நீதிபதிகள் தவிர அனைத்து பணிகளுக்கும் நடைமுறைப்படுத்த உத்தரவு. பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு 8 நாட்கள் சுற்றுப்பயணம். முதல் நாடாக இன்று கானாவுக்கு புறப்பட்டு செல்கிறார். GST அமல்படுத்தப்பட்ட 8 ஆண்டுகளில் 18 லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆண்டுதோறும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வரி சலுகைகளை அனுபவிப்பதாகவும் புகார். குடியிருக்கும் தொகுதியில் மட்டுமே வாக்காளராக பதிவு செய்ய வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். ஐ லவ் யூ என கூறுவது உணர்வின் வெளிப்பாடே தவிர பாலியல் நோக்கம் அல்ல. பாலியல் வழக்கில் கைதானவரை விடுவித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.